தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல் வியூவர்ஸ் கார்த்திக் சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் ஃபாஸ்ட்னர் பிஸ்னஸ் பற்றி ரொம்ப நாளாகவே கேட்டிருந்தார். அதாவது நெட்டு போல்டு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி, அந்த பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பற்றி டவுட் இருக்கும், அதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பற்றி டவுட் இருக்கோ அந்த பிஸ்னஸ் பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் போகிறோம். இன்றைக்கி நம்ம நட்டு போல்டு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் வருஷம் முழுக்கும் ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரயில்வேஸில், ஏர் கேப்ஸில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், காரு, வண்டி, இது மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற பைசைக்கிள், இது மாதிரி எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நட்டு போல்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் மோட்டார், ஃபேன்ஸ் எல்லாமே தயாரிக்கிறதுக்கு வந்து நட்டு போல்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டிங்ஸ் தயாரிக்கிறதுக்கு எல்லா பக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்டு போல்ட் வந்து கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸ், அதே மாதிரி மெஷின் டூல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு நட்டு போல்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை வருஷம் முழக்கவும் ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நட்டு போல்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் அப்படின்னா நம்மளுக்கு 50லேருந்து 70 வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இந்த மெஷினரிஸோட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கு. அதே மாதிரி மெஷினரிஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரா மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ஸ்டீல் ராடு நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி உயவு எண்ணெய் ரூபிகன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 2 பேர் வேணும். அதே மாதிரி அன்ஸ்கில்டு ஒர்க்கர் அதாவது வேலை தெரிஞ்சவங்க 2 பேர், வேலை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருந்தால் இந்த பிஸ்னஸ் வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிஸ்னஸோட மார்க்கெட்டிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து லோக்கல் ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து நல்லா டைப் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரீட்டைல் ஸ்டோர்ஸில் வந்து நம்ம டைப் வச்சு செல் பண்ணுறது மூலமாக நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும், அவங்கக்கிட்ட டைப் வச்சுக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துக்கோங்க அங்கே. அதே மாதிரி மெஷின் அசம்பிளி இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரியான இடங்களில் வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறது மூலமாக வீக்லி மந்த்லி பேஸஸில் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ண முடியும். இதனால் நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் ரொம்பவுமே ப்ராஃபிட் இருக்கும். வருஷம் முழுக்குமே நம்மளுக்கு வந்து இது பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50லேருந்து 70% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹைலி ப்ராஃபிட் அண்ட் ஹைலி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே இந்த பிஸ்னஸ் பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பற்றி தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடிய வேறு வீடியோஸ் போகிறோம். இதே மாதிரி பல பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.